மனநிலை சரியில்லை. பன்னிரண்டாம் வகுப்பு மாணவியின் கொடூர கொலைக்கு நீதி கேட்டு பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இவை. தூத்துக்குடி மாவட்டம் குறுக்குச்சாலை அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் செவ்வாய்க்கிழமை அரசு பொது தேர்வு எழுதிவிட்டு வீடு திரும்பிய நிலையில் வீட்டில் கழிப்பறை வசதி இல்லாததால் இயற்கை உபாதையை கழிப்பதற்காக அருகில் உள்ள ஒதுக்குப்புறமான சீமை கருவேல காட்டுக்குள் சென்றுள்ளார். நெடுநேரமாகியும் மாணவி வீட்டுக்கு திரும்பாததால் மாணவியின் உறவினர்கள் தேடி உள்ளனர். இரவு 10 மணி வரை மாணவி கிடைக்கவில்லை. இதையடுத்து குளத்தூர் போலீசாரிடம் சென்று மாணவி மாயமான சம்பவம் குறித்து புகார் அளித்தனர். அந்த காவல் நிலையத்தில் இருந்த ஒரே ஒரு உதவி ஆய்வாளரும் காலையில் பார்க்கலாம் என்று கூறி அனுப்பியுள்ளார். விசாரிக்க எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்கவில்லை என தெரிவித்தனர். நைட்டே வந்து ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு 10 மணிக்கு மேலே குளத்தூர் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சரி, ஆமாம். என்ன சொன்னாங்க? கம்ப்ளைண்ட் ஸ்டேஷனில் ஆள் இல்லை, அதனால நீ காலையில் வாங்க. எவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்டாங்க பாருங்க. இதனைத் தொடர்ந்து காலையில் சென்று காவல் நிலையத்தில் 2வது முறையாக புகார் அளித்திருக்கிறார்கள். 12ஆம் வகுப்பு மாணவி தேர்வு எழுதி வந்துள்ளார். 17 வயது என்பதால் இதனை மகளிர் போலீசார் தான் விசாரிக்க வேண்டும் என்று உறவினர்களை விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைத்ததாக சொல்லப்படுகிறது. அங்கு சென்ற பின்னர் புகாரை அடித்து தங்கள் விருப்பத்திற்கு தகுந்தவாறு புகாரை எழுதி வாங்கி போலீசார் அலைக்கழித்ததாக உறவினர்கள் தெரிவித்தனர். காலையில் 10 மணிக்கு நான் கூட போயிருந்தேன். இது வந்து 17 வயசுக்குள்ள வந்து அதனால இது வந்து மகளிர் ஸ்டேஷன் போடணும். ராத்திரியில் போகணும். சரி, காலையில் நாங்கள் 10 மணிக்கு பார்த்துருப்போம். இது ஒரு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு என்ன சார் வயசு வேணும்? அப்படி நாங்கள் ராத்திரியில் போயிட்டோம். ராத்திரியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் நாங்கள் ரிப்போர்ட் எழுதி கொடுக்குறோம். இது கரெக்ஷன் அது கரெக்ஷன் கூட ஒரு 4 மணி நேரம் ஆகிட்டாங்க. கடைசி 2 மணிக்கு அப்புறம் இந்த 2 இதெல்லாம் நீங்கள் வந்து அப்படி குளத்தூர்லேயே கொடுத்து மறுபடியும் எஃப்ஐஆர் போடுங்க, நாங்கள் வந்து பேசி அவங்களே பார்த்துக்குறாங்க. 4 மணி நேரம் கேப் கூட ஒரு 2 நாள் முன்னாடி போயிருந்தோம். நாங்கள் வந்து யாராவது பார்த்துக்கலாம். விடிய காலம் பார்த்து நைட்டில் ஆக்ஷன் எடுத்துருந்தோம்னா காலையில் பார்த்து விடிய காலம் ஒரு 2 மணி நேரம் அதுக்கு உண்டான மூவ்மெண்ட் இல்லை சார் குளத்தூர் ஸ்டேஷனில். இந்த நிலையில் மதியம் 1 மணி அளவில் அங்குள்ள கருவேலங்காட்டுக்குள் ஆடைகள் கிழிக்கப்பட்ட நிலையில் காயங்களுடன் அந்த மாணவி சடலமாக கிடப்பது தெரிய வந்தது. இதையடுத்து ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த குளத்தூர் போலீசார் விரைந்து சென்று முகம், வாய் உள்ளிட்ட பகுதிகளில் இரத்த காயங்களுடன் ஆடைகள் கலைந்து அலங்கோலமாக கிடந்த மாணவியின் சடலத்தை போலீஸ் படை துணையுடன் கைப்பற்றி பிணக்கூராய்வுக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு அங்கிருந்து 1/2 கிலோமீட்டர் தூரம் ஓடிச் சென்று நின்றது. அதன் அருகில் வடமாநில இளைஞர்கள் சிலர் தங்கியிருந்தனர். இதற்கிடையே மாணவியின் உறவினர்கள் மற்றும் கிராமத்து மக்கள் மாணவிக்கு நேர்ந்த கொடுமைக்கு நீதி கேட்டு குறுக்குச்சாலை குளத்தூர் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். மறியல் நீடித்து வரும் நிலையில் மாவட்ட எஸ்பி மதன் உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு வந்து பெரும் காவல் படையுடன் சென்று விசாரணையை தீவிரப்படுத்தினார். போலீசாரின் மெத்தனத்தால் மாணவியை மீட்க முடியாமல் போனதாக குற்றம் சாட்டிய மக்கள் சம்பந்தப்பட்ட கொடூரனை விரைந்து கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். கால தாமதமாக சம்பவ இடத்திற்கு வந்த விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனை முற்றுகையிட்டு பெண்கள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பத்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் காலைக்குள் குற்றவாளியை பிடித்து விடுவோம் என்றும் எஸ்பி தன்னிடம் கூறியதாக தெரிவித்த எம்எல்ஏ மார்க்கண்டேயன்
கொலையாளியை பிடிக்கும் வரை தான் இங்கிருந்து செல்ல மாட்டேன் என்று பெண்களை சமாதானப்படுத்தினார். குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது வரைக்கும் நான் வண்டிக்கு இந்த ரோட்டை விட்டு நான் போகல முதல்ல நம்புங்க. இருந்தாலும் பெண்கள் மாணவியை கொன்றவனை கைது செய்யும் வரை கலைந்து செல்ல மறுத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதற்கிடையே கோவில்பட்டி அதிமுக எம்எல்ஏ கடம்பூர் ராஜு மறியலில் ஈடுபட்ட மாணவியின் உறவினர்களை சந்தித்து போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து கொலையாளிகளை விரைந்து கைது செய்ய வேண்டும் என்று போலீசாரிடம் வலியுறுத்தினார். இதற்கிடையே சந்தேகத்தின் பேரில் வடமாநில இளைஞர் ஒருவரை பிடித்து விசாரித்து வரும் போலீசார் உள்ளூரில் மாயமான இளைஞர் ஒருவரையும் தேடி வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது. இதற்கிடையே மெத்தனமாக செயல்பட்டதாக விளாத்திக்குளம் காவல் ஆய்வாளர் பிரவீனா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். மாணவியின் கொலைக்கு நீதி கேட்டு குறுக்குச்சாலை தேசிய நெடுஞ்சாலையில் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் முருகானந்தம் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.